கதைய? அச்சோ, அப்ப நீங்க கவனமா கேட்கலையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கேட்கலையா கதைய? கேட்டீங்கல்ல? 4 டேஸும் நம்ம டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு சூப்பர் சூப்பர் ஸ்டோரி சொன்னாங்கல்ல. நீங்க லிசன் பண்ணுங்க, நீங்க லிசன் பண்ணுங்க. கதை சொல்லும் போது கேட்டாதான் புரியும். ஓகே, சோ ஆன்டி இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு வந்து இந்த கிளே தெரியுமா? கிளே தெரியும் இல்ல? அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? விளையாடுவீங்க. ஓகே, விளையாட மட்டுமா செய்ய முடியும்? அதுல என்னெல்லாம் பண்ணலாம்? என்னெல்லாம் பண்ணலாம் கிளேல? நீங்க விரும்பின குட்டி குட்டி டாய்ஸ்லாம் செய்யலாம்ல. பொம்மைல அங்க ஸ்கூல்ல கூட வந்து ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க இல்லையா? கிளே வச்சு பண்ணி எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம கிளே வச்சு நீங்க செஞ்சு பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற உங்களுக்கு வந்து இந்த கிளே வந்து கலர் கலரா ஒரு விளையாட்டு பொருளா நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ நாங்க படிச்ச அந்த காலத்துலலாம் கிளேனா என்ன தெரியுமா? கிளேனா நார்மலா என்னன்னு தெரியுமா? களிமண். ஓகேவா? கிளேனா என்ன? சரி, நீங்க அமைதியா இருந்தாதான் நான் சொல்றது புரியும். நான் கடைசியில ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு யாரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட் தருவேன். ஓகேவா? ஓகேவா? you all listen very carefully. okay, so அந்த களிமண் அந்த காலத்துல வந்து களிமண் வந்து நாம பார்த்திருக்கோம். நீங்க இப்ப பார்க்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். சோ களிமண்ல என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? பானை, அந்த மாதிரி பானை, ஜாரு, பூந்தொட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து களிமண் வச்சு பண்ணுவாங்க. இப்போ நம்ம வேதத்துலயும் அந்த மாதிரி களிமண்ணை வச்சு ஒரு வசனம் இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு. மெயினா வந்து ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுல வந்து இப்படி சொல்றது என்னன்னா, இப்போதும் கர்த்தாவே, லிசன் பண்ணுங்க, அந்த வசனத்தை கவனிங்க. இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. சொல்லுங்க, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. சோ நீங்க தான் எங்க பிதா, நாங்கள்லாம் களிமண், நாங்க உங்க கரத்தின் கிரியைகள், நீங்க எங்களை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேத வசனம் இருக்கு. ஓகேவா? இந்த எரேமியா தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் சொல்றாரு, அவரை போயிட்டு இந்த மாதிரி குயவன் வீட்டுக்கு போ பாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் போய் அந்த களிமண் காரியத்தை பார்க்க போறாரு. ஓகேவா? ஒரு இப்போ அந்த களிமண் குயவன்னா இங்கிலீஷ்ல என்ன யாருன்னா தெரியுமா? குயவன், குயவன் இங்கிலீஷ்ல என்ன? பாட்டர். தெரியாதா? பாட்டர், பானை பண்றாங்க இல்லையா, அவங்க தான் பாட்டர். நம்ம வந்து கிளே. சோ குயவன் கையில நம்ம ஒரு கிளே மாதிரி இருக்கும். குயவன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆண்டவர் பிதா கையில நம்ம எல்லாம் களிமண்ணா இருக்கும். சோ ஒரு நாள் என்னவா, இந்த குயவன் வந்து ஒரு பானை செஞ்சுட்டு இருந்தானா. ஓகே, ஒரு அழகான பானை. லிசன் பண்ணுங்க, லிசன். ஒரு அழகான பானை பண்ணிட்டு இருந்தாராம். ஓகே, கொஞ்சம் களிமண்ணை எடுத்து வச்சு அந்த பானை செய்யற அந்த மிஷின் பார்த்துருக்கீங்களா? ரவுண்டா சுத்திட்டே இருக்கும். அதை உருட்டி விட்டா அது அழகா சுத்தும் போது அந்த களிமண்ணை எடுத்து அதுல வச்சு அவங்க வந்து அதை ஒரு ஷேப் கொண்டு வருவாங்க, பானை மாதிரி. இல்லைன்னா நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி சொன்னா அவங்க நமக்கு செஞ்சு தருவாங்க. ஓகேவா? நீங்க பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் பானை செய்யற அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சோ அவங்க அந்த களிமண்ணை வச்சு அழகா நம்மளுக்கு என்ன டிசைன்ல வேணுமோ, இப்ப பானை வேணும்னா பானை செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் சட்டி வேணும்னா அந்த மாதிரி செஞ்சு தருவாங்க. பூந்தொட்டி வேணும்னா அந்த மாதிரியும் செஞ்சு தருவாங்க. ஓகே, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் அந்த குயவன் வந்து அழகா ஒரு பூந்தொட்டி செஞ்சாங்களாம். அழகா ஒரு பூந்தொட்டி செஞ்சு அதுக்கு காதெல்லாம் வச்சு அழகா எடுத்துட்டு வந்து வெயில காய வைப்பாங்கல்ல. எடுத்துட்டு வந்து வைக்கும் போது கை தவறி விழுந்துட்டு இருக்கு. ஓகே, அது வந்து கீழே விழுந்துருச்சு. இப்ப என்ன ஆச்சுக்கோ, அந்த பூந்தொட்டி, அழகான பூந்தொட்டி, அவ்வளவுதான். அது ஒரு மாதிரி குழஞ்சு போயிட்டு, ஏன்னா காஞ்சாதான் அதுக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்கும். இப்போ விழுந்து போச்சு. இந்த சமயம் ஒருத்தர்
வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது அவர் ஒருவேளை நம்ம வந்து பார்த்ததுனால தான் இது விருந்துச்சுன்னு சாரி சொல்றாரு அந்த குயவன் கிட்ட. அப்ப அந்த குயவன் சொல்றாரு, நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? இந்த களிமண் இதோட வேஸ்ட் ஆயிடுமா? அது வேஸ்ட் அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாதா? யூஸ் பண்ண முடியும். அந்த குயவனுக்கு தெரியும் மறுபடியும் அதை எடுத்து அவர் வந்து மறுபடியும் ஒரு பூந்தொட்டியை அவர் பண்ணுவாரு. ஸோ நான் இதை என்னால மறுபடியும் உருவாக்க முடியும், நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த களிமண்ணை எடுத்து மறுபடியும் அந்த மிஷின்ல போய் வச்சு அழகா மறுபடியும் வணையறாராம். அழகா வணைஞ்சி மறுபடியும் அழகான ஒரு பூந்தொட்டியா செய்யறாராம். ஓகே, இப்போ அவரால் அதை செய்ய முடிஞ்சதுல அந்த குயவனால மட்டும்தான் மறுபடியும் அதை உருவாக்க முடியும். இந்த கதையில வர மாதிரி நாமளும் ஆண்டவர் கையில எப்படி இருக்கிறோம்? களிமண்ணா இருக்கிறோம். நாம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மள தப்பு செஞ்சாலும் ஏதாச்சும் நம்ம தெரியாம ஏதாச்சும் தப்பு பண்ணி நம்ம ஆண்டவர் ஒரு கோபத்துக்கு உள்ளானாலும் அவர் மறுபடியும் நம்மள பணைய ஆண்டவரால முடியும். சோ நம்ம என்ன பண்ணணுமா? அவரு இஷ்டத்துக்கு அவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? களிமண் வந்து எப்படி அந்த குயவன் கையில இருக்கோ, இப்ப களிமண் சொல்ல முடியுமா? நான் வந்து என்னை வந்து நீங்க பானையாதான் உருவாக்கணும், வேற எதுவும் எனக்கு பிடிக்காது, நான் பானையாதான் மாறணும், இல்லைன்னா நான் ஒரு டம்ளரா தான் மாறணும், என்ன டம்ளர் மாதிரி உருவாக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த குயவன் எப்படி அதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்படிதான் அந்த களிமண் மாறும். இப்ப அந்த குயவன் ஒரு பானை தான் செய்யணும்னா அவர் அழகா அதுக்கேற்ற டிசைன் போட்டு பானையா செய்வாரு. இப்ப அந்த குயவன் ஒரு டம்ளர் தான் அதுல செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி செய்வாரு. சோ நாமளும் ஏசப்பா கரத்துல நம்மள ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு என்ன பாத்திரமா நம்ம வேணுமோ அந்த பாத்திரமா நம்மள வணைவாராம். சோ அது என்ன பாத்திரம், நம்ம அந்த பாத்திரத்தை வச்சுதான் நம்மள பயன்படுத்துவாராம். சோ இப்ப ஒரு பானையா நம்ம உருவாக்குறாருன்னா அதுல தண்ணி ஊத்தி வச்சு ஒருத்தவங்களுக்கு நம்ம உபயோகப்படுவோம் இல்லையா? தண்ணி ஊத்தி குடிக்கும் போது அது ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லையா? பானை தண்ணி குடிச்சிருக்கீங்களா? இது இப்ப கடாய், ஒரு மாதிரி கடாய் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நம்ம சமையல்லாம் பண்ணுவாங்க. சோ அந்த இது வந்து அதுக்காக பயன்படும். பானை தண்ணி ஊத்தி வைக்க பயன்படும். ஒரு டம்ளர்னா அதுல தண்ணி எடுத்து குடிக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் படைச்சிருக்காரு. நம்மள படைச்சது ஒரு நோக்கம் இருக்கு. என்ன இருக்கு? நம்மள படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சொல்லுங்க, ஒரு நோக்கம் இருக்கு. நம்மள வச்சு ஆண்டவர் காரியங்களை செய்வாராம். ஓகே, நம்ம நான் ஏன் டம்ளரா பிறந்தேன், ஒரு பானையா பிறந்தா நிறைய தண்ணி இருக்கும்ல, அதுல நிறைய பேர் வந்து குடிப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்க கூடாதான். நான் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பூந்தொட்டியா இருக்கேன், வேற மாதிரி இப்ப என்ன படைச்சிருக்கலாம்ல இந்த குயவன் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்க முடியாதான். இப்ப வந்து நீங்களே இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விசேஷமான காரியம் இருக்கும். ஓகேவா? ஒருத்தவங்க நல்லா பாடுவீங்க, ஒருத்தவங்க நல்லா டிராயிங் பண்ணுவீங்க, ஒருத்தவங்க நல்லா படிப்பீங்க, ஒருத்தவங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்க. ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஆண்டவர் ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்குறாரு. உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க ஷைன் ஆகணும். ஓகே, எப்பவுமே நீங்க கேட்கக்கூடாது, நான் என்னை ஏன் இப்படி படைச்சாங்க அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட கேட்கவே கூடாதான். உங்க மம்மி டாடி கிட்ட கூட நீங்க வந்து இந்த மாதிரி கேட்கக்கூடாது, ஏமா என்ன பெத்தீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாதான். ஓகேவா? நீங்க அந்த மாதிரி உங்களை சப்போஸ் அடிச்சுட்டாங்க, இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே வரல, இப்போ படிப்பே வரல, இந்த மாதிரி எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா? அப்ப திட்டும் போது நீங்க எனக்கு எதுவுமே வரல, நான் ஏன் தான் பிறந்தோன்னா என்னை ஏன் தான் பெத்தீங்களோ அப்படின்னு சொல்லவே கூடாதான். ஓகேவா? உங்களுக்கு எது வருதோ அதை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா என்னை வணைங்க, நான் உங்க கரத்துல என்னவா இருக்கேன்? களிமண்ணா இருக்கேன். நீங்க தான் என் குயவன், நீங்க என்ன ஒரு அழகான பாத்திரமா வணைச்சுக்கோங்கப்பா, நான் வந்து எல்லாருக்குமே உபயோகப்படணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணுமா. ஸோ ஜெபம் பண்ணி அந்த மாதிரி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம இடையில எதனா தப்பு பண்ணா கூட ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்மள மறுபடியும் வணைவாராம். அவரால் முடியும். நீங்க ஒரு வாட்டி தப்பு பண்ணாலும் 2 வாட்டி தப்பு பண்ணாலும் அவரால் உடனே வணைஞ்சு உங்களை உருவாக்க முடியுமா. ஓகேவா? நம்ம சப்மிட் பண்ணலாமா ஏசப்பா கிட்ட? ஏசப்பா நான் உங்ககிட்ட என்ன ஒப்பு கொடுக்குறேன், நீங்க என்ன வணைங்க, என்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் மன்னிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கணும். இப்ப ஜெபிக்கலாமா? ஆண்டி சொல்றத சொல்றீங்களா? எல்லாரும் முட்டி போடுங்க. ஜம்ப் பண்ண போறோம். குட்டி ஜெபம் தான். நம்ம ஜம்ப் பண்ணிட்டு அவங்க கிளாஸ்க்கு போலாம். ஓகே, ஆல் க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் சொல்றத சொல்றீங்களா? ஏசப்பா
நாங்க எல்லாம் உங்க கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம். நீங்க தான் எங்க பிதா. நாங்க எங்களை உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை உருவாக்குங்க ஏசப்பா. எங்க குறைகளை குற்றங்களை மன்னியுங்க. நாங்க ஒரு நல்ல உபயோகமுள்ள பாத்திரமா மாற உங்க கிருபையை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எல்லாம் உட்காருங்க.